ஹாய் மக்களே, குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அதாவது மக்களே, இன்றைக்கி நான் ஒரு டாபிக் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மற்ற எல்லாம் பேசி முடித்தாச்சு. ஓகே, அதுக்குள்ள சில சட்ட நடவடிக்கை நம்ம ஒன்றும் பெரிய அப்பாட்டக்குல ஒரு சில சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, சரிங்களா? அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதை பற்றி அந்த டாபிக் வேண்டாம், பார்க்கலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களே, உங்களுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? இது யாருக்காகவும் இல்லை, மக்களாகிய உங்களுக்காக. சரிங்களா? எதையுமே நீங்கள் நம்ம பார்க்குறதெல்லாம் நிஜம் அப்படின்னு நம்பாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம பார்க்குறதெல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே நிஜமாக இருக்கும். நம்ம கேட்குறதெல்லாம் எல்லாமே நிஜம். ஒருத்தவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாமே நிஜம். எதுவுமே பொய் இல்லை, உண்மை அப்படின்னு நம்பாதீங்க. சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்கள தரம் தாழ்த்தி பேசுகிறதுல இன்னொருத்தவங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தவங்களோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப பேர் அதை தான் பண்ணுறாங்க இந்த யூடியூப்பில். புரியுதுங்களா? ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்கள தர மட்டத்துக்கு லோக்கலாக கேவலமாக இறங்கி செய்யணும்னு நினைக்கிற யூடியூபர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. ஓகேவா? நம்மளும் சிலவங்க வேணும்னே வம்பிழுக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? வேணும்னே வம்பிழுத்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்கள இந்த யூடியூப் விட்டே ஓடுற அளவுக்கு பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? தானை ஒரு டானாக காட்டிக்கிட்டு அந்த 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 டான் எல்லாத்தையும் சொல்கிறத தான் நம்மளாம் கேட்கணும். நம்மளாம் அந்த டான் காலுக்கு கீழே அப்படின்ற மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே யாருமே அடிமை கிடையாது. ஓகேங்களா? யார் பேச்சையும் நம்ம கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. யார் சொல்கிறதும் எல்லாமே உண்மைனும் கிடையாது. புரியுதுங்களா மக்களே? நான் இது பொதுவாக சொல்கிறேன். ஓகே, நான் இது பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா எவ்ரிபடி இங்கே வரவங்க எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்குது. ஓகேவா? சிலவங்க பணத்துக்காக உட்காருவாங்க, சிலவங்க பாசத்துக்காக உட்காருவாங்க, சிலவங்க உண்மையை வெளிப்படுத்துறதுக்காக உட்காருவாங்க, இந்த சிலவங்க உருட்டுறதுக்கே உட்காருவாங்க, சிலவங்க டெய்லி இப்போ புரோக்கர் மாதிரிலாம் டெய்லி உக்காந்து எவன் மண்டையை கழுவி எப்படி பணத்தை பறிக்கணுன்றதுக்காக உட்காருவாங்க. புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய விதமான யூடியூபர்ஸ் இங்கே இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்பிடாதீங்க. சரிங்களா? நான் பார்க்குற சில லைவில் போய், ஐயோ ஒரு கடவுளுக்கு சமமாக, ஐயோ நீங்களா தலைவரே, நீங்கள் பேசுகிறது அப்படி இருக்குது, நீங்கள் தலைவரே நீங்கள் பேசுகிறது இப்படி இருக்குன்னு சில யூடியூபர் அப்படியே தூக்கி கொண்டாடுறீங்க. ஏங்க, ஒரு நல்லா யோசித்து பார்க்கணும். ஒருத்தவங்களை கேவலமாக பேசுகிறாங்கன்னா அவங்களோட மற்றவங்களோட பேக்ரவுண்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு என்னங்க இருக்குது சொல்லுங்கள்? நம்ம நல்ல நாணயமா நம்ம அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு? சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வம்புக்கு வந்தால் நம்ம பேசலாம். ஓகேவா? இப்போ நம்மளாம் புரோக்கரை எதிர்த்தோம் இல்லையா? புரோக்கரை ஏன் எதிர்த்தோம்? அவன் நம்மளோட சாமியை பற்றி பேசினான். ஓகேவா? ஆவுனா சாமி மேலே சத்தியம் பண்ணுவான். சரியா? திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியம், கடங்கப்பட்டி சித்தர் மேலே சத்தியம் அப்படின்வான். சரியா? அது நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம அகெயின்ஸ்ட் பண்ணோம். அது சரி. ஒருத்தவங்க தப்பே பண்ணாமல் அவங்கள ஒரு அசிங்கமாக போர்ட்ரேட் பண்ணுறது, அவங்க குடும்பத்தை இழுத்து பேசுறது, அவங்க புருஷனை இழுத்து பேசுறது, அவங்க பிள்ளைங்களை இழுத்து பேசுறது, இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல யூடியூபருக்கு அழகா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் எந்த ஒரு வகையில் நம்ம அதுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா? நம்ம ஃபைட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுனாக்கா, ஏய் நீ மலேசியாக்காரி, மூடிக்கிட்டு போ. புரியுதா?
இவ்வளோ நாளாக நம்ம செய்கிற நல்லதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இவ்வளோ நாளாக நம்ம செய்கிற நல்லதெல்லாம் அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நினச்சி பார்க்காம ஒரே வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் நீ வெளிநாட்டுக்காரி போ மூடிக்கிட்டு, நீ பேசாத. ஏன் பேசக்கூடாது? யூடியூப் பண்ண உங்கள் ஒப்பம் உள்ளதா இல்லை கேட்குறேன். யூடியூப் பண்ண உங்கள் ஒப்பம் விட்டுதான்னு கேட்குறேன். இந்த சமூக வலைத்தளம் உலக அளவில் உள்ளது, தமிழ்நாட்டில் உள்ளது இல்லை. அதை நீங்கள் ஒவ்வொரு ஆளும் புரிஞ்சுக்கணும். நீ என்ன யூடியூப்பில் கூவுற, நீ என்ன யூடியூப்பில் அது பண்ணுற இது பண்ணுற. உண்மை இருந்தால் பேசுங்க, பொய்யா இருந்தால் ஏன் பேசுகிறீங்க? ஏன் மக்களுக்கு பொய்யை திணிக்கிறீங்க? உண்மையை பேசுங்க. புரியுதுங்களா? உண்மையை பேசுங்க, மக்களுக்கு பொய்யை திணிக்காதீங்க. உண்மையான விஷயத்த சொல்லுங்க. நீ வளரணும்னு இன்னொருத்தனை டவுன் பண்ணுற பற்றியா, அது சரியில்லாத ஒரு விஷயம். ஓகேவா? அது யாராக இருக்கட்டும், எத்தே பெரிய ஆளாக இருக்கட்டும், நான் கேட்குறேன், ஒருத்தவங்க வளர்கிறத இன்னொருத்தவங்க ஏன் தடுக்கணும்? நீயும் வளர்ந்துட்டு போ, நீயும் வளர்ந்துட்டு போ. புரியுதுங்களா? ஒருத்தவங்களோட குடியை ஏன் கெடுக்கணும்? முன்னுக்கு விட்டுட்டு பின்னால் ஏன் குத்துறீங்க? எதுக்காக குத்துறீங்க? எதுக்காக குத்துறீங்க? உங்களெல்லாம் தாக்க வரவங்களெல்லாம் விட்டுறீங்க. இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத அப்பாவிங்களை இருக்காங்க பார்த்தீங்களா? ஓரளவுக்கு ஒரு விஷயத்த யூடியூப்பில் ஜாலியாக பேசிட்டு போகிறா அப்பாவிங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அப்பாவிங்களை தாக்க பார்க்குறீங்க. ஓகேவா? அந்த அப்பாவிங்க யூடியூப்பில் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த கொடூர புத்தி? எதுக்காக இந்த கொடூர புத்தி? நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி, அதுக்கு கூஜா தூக்கிறதுக்கு 10 பேர். வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? பட்டும் திருந்தாமல் இருக்கிற ஜென்மங்களை பற்றி என்னத்தை சொல்ல மக்களே? ஓகேவா? சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களாகிய உங்களுக்கு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. இன்னும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். என்ன நடந்தாலும் சரி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா? அதனால நீங்கள் மலேசியாக்காரி நீ ஓடிடு, நாங்கள் தமிழ்நாட்டுக்காரவங்க நாங்கள் பேசிக்கிறோம், நீ மலேசியாக்காரி நீ போயிடு, இப்படின்னு என்ன பேரம் பைக்கு பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதை முதல்ல விடுங்க. அதனால தான் நீங்கள் உருப்படாமல் இருக்கீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதனால தான் நீங்கள் உருப்படாமல் இருக்கீங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யூடியூப்பு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது கிடையாது. யூடியூப் பொது வலைத்தளம், எல்லா நாட்டுக்கும் எல்லாரும் வேணும்னா பார்க்கலாம். அந்த சேனலை அந்த யூடியூப் உங்கள் நாட்டில் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அந்த யூடியூப்பு உங்களோட உரிமை. ஓகேங்களா? நீங்கள் அதை பாய்க்கலாம். யூடியூப் இஸ் அ சோஷியல் மீடியா. ஓகேவா? யார் வேணும்னா எது வேணால் பாய்க்கலாம். அதனால் நாங்கள் தான் இருக்கணும், இந்த குறிப்பிட்ட ஆள் தான் இங்கே இருக்கணும், நாங்கள் தான் கெத்து, நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு எங்கேயுமே எதுலேயுமே சொல்கிறதுக்கு சரித்திரம் இல்லை. புரியுதுங்களா மக்களே? எல்லாருமே வாழணும். என்ன சொல்கிறது, அடிமட்டத்தில் இருக்கிற யூடியூபர்ஸும் வாழணும். ஓகே? இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸும் வாழணும். ஓகேவா? லட்சம் பேர் மில்லியன் பேர் வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களும் வாழணும். ஓகேங்களா? அவங்கள திறமையை பொறுத்து ஒருத்தவங்களை அடித்து இன்னொருத்தவங்க வாழணும்னு நினைக்கிறது அது மிகப்பெரிய தப்பு. ஒரு நாள் சுற்றி வளைச்சி உன்னை திருப்பியும் அடிக்கும் பாரு, அந்த நேரத்தில் நீ சாம்பலாக போவ. புரியுதா? எப்படி சாம்பலாக போவ? அதுதான் இப்போது நம்ம சில யூடியூபருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு நேர் வழியில் போக பாருங்கள். இந்த புரோக்கர் மாதிரி, ஓடிகளி மாதிரி, கருப்பி மாதிரி, இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க இங்கே. இந்த நிலா முண்டை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி மக்களை எப்படியாச்சும் அந்த மக்கள் மனசை கவர்ந்துடணும். தான் ஒரு உத்தமி, தான் ஒரு நல்லவ, தான் ஒரு அப்பாட்டக்கர், தான் வச்சா நம்ம வாயில் சொல்கிறதெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா மக்களே? முடிஞ்சால் ஒருத்தவங்க வாயில் சொல்கிறது கூட அப்படின்னு போய் நக்கிட்டு அவள் சொல்கிறது சரி அப்படின்ட்டு வந்துடுறீங்க. அது எப்படி உங்களால் முடியுது?
எப்படிங்க முடியுது? இல்லை கேட்குறேன், ஒரு பட்டும் புத்தி வராத மக்களாக இருக்கீங்களே நீங்களாம். சரி, எனக்கு சொல்ல சொல்ல அசிங்கமாக இருக்குது. இதில் வேற பேரம் பார்க்குறீங்க, மலேசியாக்காரி தமிழ்நாட்டுக்காரி, மலேசியாக்காரி தமிழ்நாட்டுக்காரி. ஆனால் இந்த மலேசியாக்காரி செஞ்சது கூட உங்களாலலாம் செய்ய முடியல. உருட்டு 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 உருட்டிக்கிட்டே இருக்கீங்க, புரியுதுங்களா? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உருட்டு தான். இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை செய்கிறேன். என் பெயரை கல்வெட்டில் எழுது, என் பெயரை கீழ்வெட்டில் எழுது, என் பெயரை கவட்டையில் எழுது அப்படின்றீங்களே ஒளி ஒரு இளவுக்கு புண்ணியம் இல்லை. சரிங்களா மக்களே? யோசித்து சிந்திச்சு அறிவோடு செயல்படுங்க. ஓகேவா? ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. என்னமோ ஒன்று நடக்குது போல், அதான் இவ சொல்கிறா அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சோறு தானே சாப்பிட்றீங்க, வேறு எதுவும் தின்னலையே. நான் உங்கள்கிட்ட நல்லா தான் பேசுகிறேன், ஓகேங்களா? கண்டிப்பான முறையில் யோசிச்சு பாருங்கள் மக்களே, சரிங்களா? கண்ட முட்டாளுங்க, கண்ட குடிக்காரனுங்க, கண்ட நாரப்பயிலுங்க, கண்ட தேனாக்கள், கண்டவளுங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கோ யோசித்து சிந்தித்து செயல்படுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அடிமைத்தனம் வாழாதீங்க, யாருக்கும் அடிமையாக இருக்காதீங்க. சரிங்களா மக்களே? பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் எல்லாத்துக்கும்.